ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சாதாரண படமே இல்லைங்க. உலகத்தையே தன்னோட விரல் நுனியில ஆட வச்ச கிங் ஆஃப் பாப் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் மைக்கேல் ஜாக்சன். அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி ஒரு படம் வெளிவந்திருக்கு. சோசியல் மீடியா, இன்டர்நெட் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உலகத்தோட மூலை முடுக்குல இருக்கிற சின்ன கிராமம் வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற பேரு எப்படி போச்சு, அவரோட வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படிங்கறத இயக்குனர் அண்டோனி பூவா எப்படி கையாண்டிருக்காரு அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட முதல் பாதி மைக்கேல் ஜாக்சனோட குழந்தை பருவத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண கருப்பின இளைஞன் எப்படி உலகத்தையே தன்னோட இசைக்கு அடிமையாக்கணும் அப்படிங்கறத ரொம்ப உணர்வுபூர்வமாவே காட்டியிருக்காங்க. அவர் படுற கஷ்டம், அவர் அப்பா கொடுக்கற அழுத்தம் அப்படின்னு 5 வயசுலயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காரு. கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு இசை மேல ஆர்வம் எப்படி வந்துச்சு? குறிப்பா ஒரு காட்சியில வெறும் வாயாலேயே சத்தங்களை எல்லாம் உருவாக்கி முழு மெட்டையும் உருவாக்குற காட்சியை பார்க்கும்போது நிஜமாவே வா மூமெண்ட்னே சொல்லலாம். மைக்கேல் ஜாக்சன் நடிச்சிருக்கிற ஜாஃபர் ஜாக்சன் வேற யாருமே கிடையாது, மைக்கேல் ஜாக்சனோட சொந்த தம்பி பையன். அப்படிங்கறனால அவரோட உருவம் அப்படியே மேட்ச் ஆகுது. ஆனா உருவம் மட்டும் இல்ல, அவரோட ஒவ்வொரு அசைவையும், அந்த சின்ன சிரிப்பையும் கூட அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி நடிச்சிருக்காரு. 2ஆம் பாதியில படம் வேற லெவலுக்கு போகுது. மைக்கேல் ஜாக்சன் ஒரு தனிப்பெரும் கலைஞனா விஸ்வரூபா எடுக்கிற காட்சி இதுலதான் கொண்டு வராங்க. அவரோட ஒவ்வொரு டான்ஸ் மூவையும் ரீக்ரியேட் பண்றதில்ல படத்தோட டீம் 100% ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த மூன் வாக்க பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கு. 90 கிட்ஸ் கொண்டாடி தீர்த்த ஒரு மனிதனோட பயணத்தை ஒரு ஜாம்பவனோட பயணமா காட்டி இருக்கிறது அருமையாவே இருக்கு. புகழ் வரும்போது கூடவே வர சர்ச்சை, மைக்கேல் ஜாக்சன் சந்திச்ச மன ரீதியான போராட்டத்தையும் ஓரளவுக்கு தொட்டு பார்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா ஒரு பயோகிராபியா முழுமையா எல்லாத்தையும் பேசியிருக்காங்களா அப்படிங்கறதும் தெரியல. கிளைமேக்ஸை நோக்கி படம் போகும்போதுதான் மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு கலைஞனை ஏன் இன்னைக்கும் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறது கண்டிப்பா புரியும். படத்தோட ஒளிப்பதிவு அருமையா இருக்கு. நாம ஏதோ 90ஸ்ல இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். படத்தோட சவுண்ட் மிக்சிங், அந்த பிஜிஎம் எல்லாமே படத்தோட முதுகெலும்புன்னு தான் சொல்லணும். மைக்கேல் ஜாக்சனோட பாடல்கள் கேட்கும் போது அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்துனே சொல்லலாம். படத்துல சின்ன வயசுல மைக்கேல் ஜாக்சன் நடிச்ச சிறுவன் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து இவ்வளவு தத்ரூபமான நடிப்பை வாங்கின இயக்குனரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஜாஃபர் ஜாக்சனோட அபாரமான நடிப்பு, அவரோட டான்ஸ், படத்தோட பிரம்மாண்டமான மேக்கிங், இசை 90 கிட்ஸ்களுக்கு ஒரு எமோஷனல் பயணம் படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். படம் 2 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்கு. ஆனா மைக்கேல் ஜாக்சன் மாதிரியான ஒரு ஆளுமை கொண்ட ஒரு பர்சனை பத்தி படம் எடுக்கும்போது ஒரு 3 மணி நேரமா படம் எடுத்துக்கலானே தோணுச்சு. சாதாரண ரசிகர்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் பத்தி புதுசா ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு போனா சின்ன ஏமாற்றமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே மேலோட்டமான ஒரு பயணத்தை கொடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல மைக்கேல் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, படத்துல சின்ன குறைகள் இருந்தாலுமே மைக்கேல் ஜாக்சனோட அந்த பாடல்களை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வாவ் வைப்ரேஷனா தான் இருக்கு. அவரோட ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ஒரு கலைஞனா அவருக்கு கிடைச்ச ஒரு அர்ப்பணிப்பான படம்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.